கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே கர்த்தருடைய எச்சரிப்பு என்கிறதான அந்த பதிவின் பொழுது சுனாமி வந்த காரியங்களை குறித்து நான் அதுக்கு முன்னதாக 2003 எனக்கு அந்த ஒரு சொப்பனம் கொடுத்து அது நிறைவேறின அந்த காரியங்கள் எனக்கு அந்த இது ஜீர்ணிக்க கூட முடியல. அப்படிப்பட்டதான் அந்த வசனமும் நிறைவேறினது, அந்த சொப்பனமும் நிறைவேறினது முதல்ல. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணியோ இதுக்கு தான் முன்னாடி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டேன். நான் விருதுநகர்லேருந்து ஆண்டவருடைய அழைப்பு பெற்று நான் பல்லடத்தில் போய் குடியிருந்தேன். இந்த இடப்பட்ட காலங்கள் என்ன நடந்ததுனால நான் அப்புறம் பதிவில் வெளியிடு. 2004 சுனாமி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2006 ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம எப்பவும் போல் ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம். என்றைக்கா ஒரு நாள் தான் வேதத்தை தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். அது மாதிரி தான் அப்படியே போய்கிட்டு இருக்கும் போதில் 2006 எப்போவுமே மதிய வேலையில் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு அயர்ந்த நிறுத்தி இருக்கும் போதில் ஒரு உடம்பெல்லாம் ஒரு தகிக்கிற மாதிரி, ஒரு அனல் மாதிரி, அப்படியே காய்ச்சல் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி கீட்டு சொல்லன்னு எரிச்சு அப்படியே படபடன்னு நெஞ்செல்லாம் அடிச்சது. நெஞ்செல்லாம் படபடன்னு அடித்து அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு அப்படியே இருந்து என்னமோ நடக்க போகிற மாதிரி இருந்தபோதில் கனவு கண்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்போது கடல் அலை மீண்டுமாக ஒரு பயங்கரமான உயரமான ஒரு இடத்துக்கு எழும்பிக்கு இருக்கும் போதில் அந்த கடல் அலை மேலே ஒரு கை மட்டும் விரலை வச்சு அப்படி தொடுது. மீண்டும் ஒரு விசை நான் தொடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமாக ஒரு சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுச்சு. பட்டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு அப்படியே படபடப்போடு இருந்துட்டு அந்த படபடப்பு எனக்கு நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆண்டவரே பழையபடிக்கு இதே ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஜெபம் பண்ணி இருக்கும் போது கரெக்டாக 2011 ஜப்பானில் அந்த நிலநடுக்கம் அதே மாதிரியே 2வது விஷயம் வந்தது. அப்படி பார்த்தா இன்றைக்கி அடிக்கடி சுனாமி ஒரு விருந்தாளி மாதிரி ஆயிடுச்சு. வரப்போக இப்படி தான் ஆகிக்கிட்டு இருக்கு. நமக்கு எச்சரித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்தது அதுதான். முன்னாலெல்லாம் நமக்கு தெரியாது, எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாது. நம்ம பக்தி வைராக்கியத்தில் கூடுறதுக்காகவும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இதெல்லாம் காட்டுறாரு. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும், பாரத்தோட ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறதுக்காக காட்டுகிறார். இதுவும் நடந்தது. 2ஆம் விஷயம் அந்த காரியம் நடந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆபத்துகள் வரத்தான் செய்யும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை 2ஆம் வருகைக்கு முன்னதாக யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது என்று ஏற்கனவே நம்ம படித்தோம். மத்தேயுல, மார்க்குல, லூக்காவில் இதை பற்றி இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய வருகைக்கு முன்னதாக உலகத்தின் முடிவு அப்படின்னு தான் இருக்குது. பூமியினுடைய முடிவு கிடையாது, உலகத்தினுடைய முடிவு தான். பூமி இருக்கத்தான் செய்யும். ஆண்டவருடைய 2ஆம் வருகை கிட்டத்தட்ட அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள், தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாருங்க. மணவாட்டி திருச்சபைன்னு என்று சொல்லிக்கிருக்கிற அந்த மணவாட்டி திருச்சபை 7 படின்னு போனதுலேயும் சொன்னேன், இந்த 7 படி இதுலேயும் சொல்கிறேன். மனந்திரும்புதல், மெய்யான மனந்திரும்புதல், மெய்யான பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், இது 2ம் கிடைச்சவனே அவர்களுக்கு கிடைத்த ரட்சிப்பின் அனுபவம், அவை அங்கீகரிக்கும்படிக்கு நாம் சொல்லப்படுகிறதான ஞானஸ்நான அனுபவம், இந்த ஞானஸ்நானம் பெற்றதுக்கப்புறம் தேவன் அங்கீகரித்து கொடுக்குறதான பரிசுத்தாவின் அனுபவம், இந்த நாளையும் பெற்றுக்கொண்டு சும்மா இருக்காமல் சபை கொடுக்குற அனுபவம் இருக்கணும். அந்த சபைக்குள்ளே தான் துதி பாடணும், ஆராதிக்கணும், வேத வாசிப்பு நடக்கணும், தேவ செய்தி கேட்கணும், எல்லா காரியங்களும் சங்கீதம் பாடுறது எல்லாம் அந்த இடத்துல நடக்கணும். அப்பந்திராட்சை ரசம் எடுக்கணும். இதெல்லாம் அதில் ஒரு 7 காரியங்கள் தனியாக, அதை ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அந்த இதிலெல்லாம் எடுக்கணும். அது இல்லாமல் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் என்ன மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கனி கொடுக்குற அனுபவம் வேணும், கனி கொடுக்கணும். கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் தான் சொல்லியிருக்கிறார். நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ கனி கொடுக்குற அனுபவம் இருக்கிற ஒருத்தர் தான் சாட்சியாக வாழ முடியும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிக்கிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணிக்கிட்டு தன்னுடைய குணாதிசயத்தையும் மாற்றிக்காமல் அப்படியே நான் இருக்கிறவனமாகவே இருப்பேன்னா அதுக்கு பேர் மெய்யான மனந்திரும்புதலும் கிடையாது. எந்த விதமான ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. இந்த பக்கம் நல்லவே மாதிரி காட்டிக்குவோம், இந்த பக்கம் எல்லா கேடுபாட காரியங்களும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் பார்க்குறவன் என்ன பண்ணுவேன், ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தையை ஒரு வயலும் கேட்க மாட்டான்.
அப்போது கரெக்டாக ஊழியம் பார்க்குற ஒருத்தன் எந்த அளவுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமோ, எந்த அளவுக்கு தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணுமோ, இதெல்லாம் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு குற்றப்படுத்தாதபடி தான் நடந்து கொள்ளணும். அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். அது இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்துக்கிட்டு நீங்கள் ஊழியம் பார்க்கணும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் சாட்சியான வாழ்க்கை 6வது படி கண்டிப்பாக தேவை. அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, சாட்சியான வாழ்க்கை கண்டிப்பாக வேணும். 7வதாக சொல்கிறது தான் ஊழியம் பார்க்குறது. அதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. அப்படி சுவிசேஷம் அறிவிக்காமல் போனால் அவனுக்கு ஐயோ என்று தான் சொல்லியிருக்கிறத ஒழிய இந்த 7 படியும் இருக்கணும். கர்த்தர் பிதாவாகிய தேவன் கோபப்படுகிறவர் தான். அதே மாதிரி அதை காட்டில் அதிக மடங்கு கோபப்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த புக்கை அடிக்கும் போதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12/12/2012 உலக அழிவுன்னு ஒரு டைமில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த புக்கை அடிச்சிருந்தேன். நிறையா ஊழியர்கள் நீங்கள் மாயங்காலன்ற வச்சு சொல்கிறீங்க, அங்கங்கே நடக்கிற வச்சு நீங்கள் உடனே இதை போட்டு விட்டீங்களாக்கும் அப்படின்லாம் நக்கல் பண்ணாங்க. ஆனால் நம்ம செய்கிறதுக்கு ஆப்போசிட்டாக கிரியை செஞ்சு பேசுகிறதுக்கு நிறையா பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது நல்லது தான், கர்த்தர் செய்கிறாருன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் இந்த இதுலேயே நான் இது இப்போ அடித்தது இல்லை, 2012 தான் அடித்ததுன்றதுக்கு உங்களுக்கு இதிலே போட்டிருக்கிறேன் பாருங்கள். தேவனின் எச்சரிப்பு செய்த சொல்லிட்டு இது வர இருக்கிறதான ஆபத்துகள் குறித்து கூறினா சொல்லிட்டு, எல்லாரும் மாயனின் காலண்டர் வைத்து கூறுகிறோம் என்று எண்ண வேண்டாம், விஞ்ஞானிகள் கூற்று என்றும் எண்ண வேண்டாம். ஏனெனில் தேவனின் வசனம் 2500 முதல் 2700 வரை முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்டவை என்று அந்த வசனத்தை சொல்லி, அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை சொல்லி நான் எச்சரிப்பு சொல்லி அந்த புக்கை போட்டேன். ஆனால் அன்றைக்கி நமக்கு உலகம் முழுக்கமோ இல்லைன்னா இந்த மற்ற ஜனங்களுக்கு சொல்கிற அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்பு என்கிட்ட கிடையாது. இந்த டச்சு செல்லே என்கிட்ட கிடையாது. அப்போ பட்டன் செல்லு தான் வச்சுருப்பேன். 2G செல்லு அதுக்கப்புறம் கிடச்சிது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தான் ஒரு செல்லு கிடச்சி நான் அது மூலிமா இப்படியெல்லாம் பண்ண முடியுன்றதை தான் 2வது இந்த ப்ரோக்ராமே செட் பண்ணி, நமக்கு இப்படியாவது ஒரு ஆளுக்கோ இல்லை ஒரு 10 பேர்த்துக்காவது உதவி இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வரட்டும் அப்படின்னு தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எவ்வளவுக்களவு இரக்கம் நிறைந்தவரோ, எவ்வளவு கிருபை நிறைந்தவரோ, பாவங்களை மன்னிக்கிறவரோ, அதே போல் எல்லா நேரமும் இருக்க மாட்டார். அதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷரை எல்லாம் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கவும் பண்ணியுள்ளார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ளதான வசனம். இது ஒரு ட்ராக்ஸ் மாதிரி அடித்து தான் நான் அந்த டைமில் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அதை தூக்கி போட்டிருப்பாங்க தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்புனாலும் அடுத்து வரப்போகுது. அது கூட இந்த ரகசிய வருகைன்றது அந்த மணவாட்டி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதில் போகிறதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதில் நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினில் பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெய்யான மனம் திரும்புதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, ஏன் நாங்கள் கும்பிட்ற தெய்வமெல்லாம் தெய்வம் இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு உயிரை வாங்கி தொலைகிறீங்கன்னெலாம் நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செய்து ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பட்டியே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாத்திரமல்ல, இன்னும் அடுத்தடுத்து வர்ற பதிவுகள் இன்னும் வரப்போகிறதான ஆபத்துகள் குறித்து தொடர்ந்து நான் பதிவிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.